அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்பகம். ஸ்ரீ குருப்யோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஒரு சிவாச்சாரியார், அவர் கிராமத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். அப்பா பிள்ளையெல்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு சிவன் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கோவிலில் ரொம்ப வரும்படி இல்லைன்னு சொல்லிட்டு பட்டணத்தில் ஒரு கோவிலில் கூப்பிட்றாருன்னு அந்த கோவிலை அப்பாட்ட விட்டுட்டு அப்பா சொல்கிறார், எவ்வளவோ எடுத்து சொல்கிறார், போகாதரா, நம்ம ஊர் கோயிலை விட்டுட்டு அங்கே போகாத அப்படின்னு அப்பா இதை எவ்வளவோ எடுத்து சொல்கிறார். ஆனால் அவர் அதை கேட்குறதா இல்லை. இல்லை நான் போகிறேன், இப்படியே இருந்தால் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, கிராமத்துலேயே உட்காண்ட்ருந்தா அப்படின்னு சொல்லிட்டு புள்ள மெட்ராஸுக்கு போய்டுறார். மெட்ராஸில் ஒரு கோவில், அந்த கோவிலில் பூஜைக்கு போகிறார். அந்த கோவிலில் சிவாச்சாரியராக போகிறார். அங்கே போகிறார். ஆனால் கொஞ்ச நாளைக்கு நல்ல பணம் வருது அந்த கோவிலில். அவருக்கு வர வர கொஞ்சம் எல்லாமே திமிரு எல்லாம் அகங்காரம் இதெல்லாமும் வருது அவருக்கு. பணங்காசு சேர்ந்த உடனே எல்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணுறார். கொஞ்ச நாள் அப்படி அகங்காரமாக இருக்கார், எல்லாம் பண்ணுறார். அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நாளில் தர்மகர்த்தா மாறிடுறான். அந்த சென்னை கோவிலுக்கு மாறினா அந்த தர்மகர்த்தா சரியான ஒரு அடாவடி பெருவழி. அதனால் இவர் என்னமோ சொல்லி இவர் வேலையை விட்டு எடுத்துடுறார். இந்த கோவிலில், பட்டணத்து கோவிலேருந்து, மெட்ராஸ் கோவிலேருந்து வேலை போய்டுறது அந்த சிவாச்சாரியாருக்கு. அப்புறம் தான் இப்படி கிராமத்துலேன்னு வந்துட்டோமேன்னு அவர் நினச்சிக்கிறார். சரி, பெரியவாளை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மகாபெரிவாளை பார்க்க அவர் வரார் மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு. பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார். உனக்கு என்ன, நீ எந்த ஊரில் கோவிலில் பூஜையாக இருக்கே, பூஜை பண்ணிகிட்டு இருக்கே இப்போ அப்படின்னு பெரியவா கேட்குறான். இல்லை, இப்போ வேலை இல்லை எனக்கு, நான் மெட்ராஸ் கோவிலில், பட்டணத்து கோவிலில் ஒரு கோவிலுக்கு வேலைக்கு வந்தேன், இப்போ வேலை இல்லை, அங்கே 2 வருஷம் வேலை பார்த்தேன், இப்போ வேலை போயிடுத்து எனக்கு பெரியவான்னு அப்புறமா அழறார் அவர். நோக்கி எந்த ஊர் அதெல்லாம் கேட்குறான். அந்த ஊர் பேரை சொல்கிறார், ஏதோ ஒரு ஊர் சொல்கிறார். அந்த ஊர்லேருந்து வரியா நீ? உங்கள் ஊர் கோயில் சிவன் கோயில் யார் பூஜை பண்ணுறா அப்போது அப்படின்னு பெரியவா கேட்குறான். எங்கள் அப்பா பண்ணுறார். ஏன் அங்கேருந்து வந்துட்டே நீ? எப்பேற்பட்ட ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம் உன்னோட கோவில். அப்புறம் உங்கள் ஊர் கோவில் ஈசானியத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குமே, அது இருக்கோ அப்படின்னு கேட்குறான். இருக்கு பெரியவா அப்படிங்கிற. உங்கள் ஊர் கோயிலோட விசேஷம் தெரியுமோ உனக்கு அப்படிங்கிற. தெரியாது. அந்த கோவிலோட விசேஷங்கள் எல்லாம் எடுத்து இவருக்கு சொல்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் அது, அந்த ஸ்தலத்தை அது பாடல் பெற்ற ஸ்தலம் போல இருக்குது. அதனால் அந்த கோவிலோட அந்த ஸ்தல புராணங்கள்லாம் சொல்லி, அப்பேற்பட்ட ஒரு விருட்சம் இருக்கும் உங்கள் ஊரில், அந்த கோவிலில். அந்த கோவிலை விட்டுட்டு இங்கெல்லாம் வரியே நீ, உங்கள் ஊர்லேயே போய் உங்கள் ஊர் சிவன் என்ன நினச்சிட்டார், நீ பாவம் அங்கேயும் எங்கேயும் கஷ்டப்பட வேண்டாம், ஊருக்கே வந்துடும், எங்களுக்கே பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறார் போல இருக்கு, நீ உங்கள் ஊருக்கே போய் பூஜை பண்ணுப்போ அப்படின்றான். பெரியவா உத்தரவுன்னு சொல்லி அவர் நமஸ்காரத்தை பண்ணிட்டு கிராமத்துக்கே போகிறார். கிராமத்தில் போய் அப்பா பூஜை பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கோவிலில் அவரும் பூஜை பண்ணுறார். அப்பா அது வரைக்கும் பார்த்துட்டுருக்கா. அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானவர்னால புள்ள நன்னா பண்ணுறார் பூஜையெல்லாம். அவர் போன நேரம், பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்த நேரம், பெரியவா பாடல் பற்ற ஸ்தலம்னு சொன்ன அந்த வார்த்தை நேரம், அந்த கோவிலில் திடீர்னு ரொம்ப பிரசித்தியாகி என்ன ஆகிடுது, அந்த கோவிலுக்கு கமிட்டியெல்லாம் போட்டு அதுக்கு நன்னா புனருத்தானம் பண்ணி ரொம்ப பெருசாக பண்ணி அந்த கோவிலை. அப்புறம் அந்த கோவிலுக்கு எக்கச்சக்க கூட்டம் வருது. நல்ல வரும்படி இந்த சிவாச்சாரியாருக்கு அப்படி ஒரு வரும்படி. பெரியவாளை பார்த்துட்டு வந்த நேரம்தான் அடுத்த ஒரு 2 மாதத்தில் கோவில் கொழிக்கிறது. கூட்டமே வராத இருந்த கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம்னு இப்போ அந்த கோவிலை வேறு புதுசு பண்ணி புனருத்தானம் பண்ணி அப்புறம் கமிட்டியெல்லாம் போட்டுங்கிறதுனால எக்கச்சக்க கூட்டம் வருது அந்த கோவிலுக்கு. சிவாச்சாரியாருக்கு நல்ல வரும்படி வருது.
நேராக பெரியவாள்கிட்ட வரார், சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணுறார். இப்போ எந்த கோவிலில் பூஜையாங்க கேளு அப்படின்னு பெரியவா கேட்குறா. தான் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி. அப்போ தான் வந்து அங்கே இருந்த வணக்கு தொண்டர்கள்லாம் காதில் விழும்படி தான் என்ன தப்பு பண்ணோம், தான் மெட்ராஸ் போய் இவ்வளோ தப்பு பண்ணோம், பெரியவா தான் என்னை திருப்பி கிராமத்துக்கே போக சொன்னால், இல்லைன்னா அன்றைக்கி திருப்பி இன்னொரு மெட்ராஸில் இன்னொரு கோயிலுக்கு பூஜைக்கு போகிறதா இருந்தார் அவர். திருப்பி கிராமத்துக்கு போகிறதா இல்லை, பெரியவா சொன்ன ஆக்ஞையினால் அவர் திருப்பி கிராமத்துக்கு போனார். இப்போ கொழிக்கிறார். பெரியவா சொல்லி தான் நான் என்னோடய கிராமத்துக்கே திரும்பி போனேன், எனக்கு இப்போ மோகமாக இருக்கேன், எல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம், பெரியவாளுடைய கடாட்சம்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். இப்போ எப்படி இருக்கானா கேளு, அமோகமாக இருக்கேன் பெரியவா கடாட்சத்தில் அமோகமாக இருக்கேன், கோவிலும் நல்ல கொழிக்கிறது, கூட்டம் நிறையா வருது, நான் ரொம்ப பெரியவா கடாட்சத்தில் அமோகமாக இருக்கேன் அப்படின்னு சிவாச்சாரியர் சொல்ல. நான் என்ன பண்ணேன், சிவகடாட்சம்னு சொல்லு அப்படிங்கிறா பெரியவா. அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா. என்ன ஒரு வினயம் பாருங்க. பெரியவா தான் அவரை வந்து மெட்ராஸில் இன்னும் மெட்ராஸுக்கே திரும்பி போகிறதா தான் இருந்தார் அவர். அவரை திசை திருப்பி, நீ திருப்பி உங்கள் கிராமத்துக்கே போ, உங்கள் ஊர் சிவன் அங்கே வரணும்னு நினைக்கிறார் போல இருக்குன்னு சொல்லி அமிச்ச அந்த வேளை அந்த கோவிலில் கொழித்து சிவாச்சாரியாருக்கு அப்படி அமோகமாக இருக்க ஆரம்பித்தாராம். இதெல்லாம் பெரியவா வந்து அவரை வந்து கைட் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. பெரியவா மட்டும் அன்றைக்கி சொல்லலைன்னா அவர் திரும்பியும் மெட்ராஸில் போய் திண்டாடி பொறுக்கியிருப்பார் அந்த சிவாச்சாரியார். ஆனால் பெரியவாளுடைய பேச்சை கேட்டுண்டு சமத்தா கிராமத்துக்கு போய் தன்னூர் கோயிலையே தானே வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒத்துண்டதுனால அவருக்கு திருப்பியும் வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சது. எல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகத்தினால். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷணம்.